பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்விக்கு எத்தனை பேர் பதில் சொல்றீங்க? அப்படி என்ன கேள்வி கேட்டாரு? இதை செய்ய எனக்கு வல்லமையுண்டுன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை இன்னைக்கு கூட இந்த தொலைக்காட்சி முன்னாடி மனதில் பலவிதமான பாரத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். மனதில் சொல்ல முடியாத வேதனையோடு நீங்கள் நிற்கலாம். சரீரத்தில் வேதனையோடு இருக்கலாம். அதை விட பொருளாதார நெருக்கத்தில், கடன் பாரத்தினால பலர் பேசின நிந்தையான வார்த்தைகளை கேட்டு மனமுடைந்து நிற்கலாம். ஆண்டவருக்கு சொல்லியிருக்கிற வார்த்தை, நீங்கள் விசுவாசிங்க. ஏன்னா உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் உன்னிடத்தில் குனிந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை பார்த்து கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய சீயோன் என்று சொல்வார்களாம். நான் சொல்லலைங்க, ஏசாயா 60:14 அப்படித்தான் சொல்லுது. யார் யாரெல்லாம் உன்னை ஒடுக்குறாங்களோ அவங்க மட்டும் இல்லை, அவங்க பிள்ளைகளும் உன்னை தேடி வருவாங்களாம். இதை செய்ய அவருக்கு வல்லமுண்டுன்னு விசுவாசிக்கிறீங்களா? அப்படி விசுவாசிட்டீங்கன்னா நீங்க அவங்களுக்கு விரோதமா எதை என்ன செய்யக்கூடாது? பேசவும் கூடாது, செய்யவும் கூடாது. விசுவாசத்தை ஆண்டவர் மேல வச்சிருங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அவரே உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். அவரே உன்னை ஆதரிப்பார். காரியங்களை வாய்க்க செய்வார். ஏன்னா நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? நாம் தியானித்து வருகிறோம். ஒரு கட்டில் கிடையாது மனுஷனை ஒருத்தர் இயேசுட தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்தா அவர்கிட்ட திரளான மக்களை கொண்டு வருவாங்க. ஏன்னா அவர் எங்கே போனாலும் கூட்டம் வரும். உங்கள் வேதாகமத்தை பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் திருப்பி தேடி எடுக்கணும். மார்க்கு அதாவது 1:32. எல்லாம் எடுக்கிற வரைக்கும் பாடுமா? தருகிறார் ஓடிவா, இயேசு தருகிறார் ஓடிவா. நண்பனே நண்பனே, நிம்மதி உனக்கில்லையா? இயேசு தருகிறார் ஓடிவா, இயேசு தருகிறார் ஓடிவா, இயேசு தருகிறார் ஓடிவா, இயேசு தருகிறார் ஓடிவா. நண்பனே நண்பனே, நிம்மதி உனக்கில்லையா? நல்வனே நல்வனே, நிம்மதி உனக்கில்லையா? இயேசு தருகிறார் ஓடிவா, இயேசு தருகிறார் ஓடிவா. கையளவான இதயத்திலே கடலளவான சிந்தனைகள், கையளவான இதயத்திலே கடலளவான சிந்தனைகள், விடையறியாது குழப்பங்களா, விடுதலை காண சம்மதமா? விடையறியாது குழப்பங்களா, விடுதலை காண சம்மதமா? விடுதலை
விடுதலை காண சம்மதமா தருகிறார் ஓடிவா. இயேசு தருகிறார் ஓடிவா. இயேசு தருகிறார் ஓடிவா. இயேசு தருகிறார் ஓடிவா. உனக்காய் பூமிக்கு வந்தவரா, உனக்காய் ஜீவன் தந்தவரா, உனக்காய் பூமிக்கு வந்தவரா, உனக்காய் ஜீவன் தந்தவரா. உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறார், உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறார். உன்னையும் இயேசு நேசிக்கிறார், உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறார். உன்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னையும் இயேசு நேசிக்கிறார். தருகிறார் ஓடிவா. இயேசு தருகிறார் ஓடிவா. நல்வனே நல்வனே நில்வதி உனக்கில்லையா. இயேசு தருகிறார் ஓடிவா. இயேசு தருகிறார் ஓடிவா. வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 32 வசனம். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும். நல்ல கவனிங்க, ஒரு விதமான வியாதிக்கு அவர் டாக்டர் இல்லை, எல்லா வியாதிக்கும் அவர் டாக்டர். ஏன்னா நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அதனாலதான் நாமளும் பாடுறோம், பச்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. பச்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. இயேசுவின் நாமம் திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமம் திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமம் திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இல்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. காசினியில் அவருக்கு இல்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. இயேசுவின் நாமம் திருநாமம், முழு இருதயத்தால் நாமோ. காசினியில் அவருக்கு இணை இல்லையே, விசுவாசிக்கிறவர்களுக்கு குறைவில்லை. அதுதான் நமக்கு குறைவு இருக்கக்கூடாது, நம்முடைய விசுவாச குறைச்சல் வரவே கூடாது. சாயந்தரம் ஆயிடுச்சுங்க, இருட்டி போச்சு. ஆனா பாருங்க, சூரியன் அஸ்தமிக்குது. அப்ப என்ன செய்யறாங்க? சகல பிணியாளிகளையும், பிசாசு பிடித்தவர்கள், அது மட்டுமல்ல பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்படுகிற அநேகரை அவர் சொஸ்தமாக்கி. இன்னைக்கு எந்த வியாதியில இருந்தாலும் சரி,
நீங்கள் விசுவாசத்தோடு அவரை தேடி வந்தீங்கன்னா அவர் கேட்குறார், இந்த வியாதியை சுகமாக்க எனக்கு வல்லமை உண்டுன்னு நம்புறீங்களா? ஆமென். நீ சொல்லணும். ஏன்னா அவர் யாரு? சொல்லாலாகுமா, அதை சொன்னால் தெரியுமா? இயேசுராஜன் புகழை சொன்னால் உலகம் தாங்குமா? சொன்னால் தாங்குமா, அதை சொன்னால் தெரியுமா? இயேசுராஜன் புகழை சொன்னால் உலகம் தாங்குமா? முக்கோடி எழுத்தாலும் தக்கி முக்கி எழுதினாலும், முக்கோடி எழுத்தாலும் தக்கி முக்கி எழுதினாலும், மன்னவன் புகழ் தன்னை எழுதிட முடியுமா? மன்னவன் புகழ் தன்னை எழுதிட முடியுமா? சொன்னால் தாங்குமா, அதை சொன்னால் தெரியுமா? இயேசுராஜன் புகழை சொன்னால் உலகம் தாங்குமா? சொன்னால் தாங்குமா, அதை சொன்னால் தெரியுமா? இயேசுராஜன் புகழை சொன்னால் உலகம் தாங்குமா. அவருடைய புகழை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவரை தேடி வந்த என்னென்ன வியாதியோடு வந்தார் இங்கே எழுதப்படலை. அங்கே எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? சகல வியாதி, பிசாசு பிடித்தவர்கள் எல்லாரையும் அவரிடத்துல என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்தாங்க. அவர் என்ன பண்ணாரா? பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்னாடி கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால். இன்னைக்கு உலகத்துல எத்தனை வியாதி இருக்கு கணக்கே சொல்ல முடியாது. ஏன்னா சிலர்லாம் கேட்குறாங்க, இது என்னன்னே தெரியல. டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்கிறாங்க? ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. போய் செலவழித்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன். எம்ஆர்ஐ ஸ்கேன்லேருந்து எல்லா ஸ்கேனும் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் என்ன செய்ய மாட்டேங்குது? ஒன்றுமே இல்லை. ஒரு அம்மா இப்படி தான் போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா தினம் ஃபோன் பண்ணுவாங்க. பிரதர், எனக்கு சாயந்தரம் ஆனால் குளிர் வந்துடுது பிரதர், பொத்தி தான் இருக்க முடியுது, கொல்ல வெயில். அப்போ சொல்லுவாங்க பொத்தி தான் இருக்க முடியுது, டாக்டர்கிட்ட போனால் ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க யூரினரி ப்ராப்ளம் இருந்தது, கண்டுபிடிக்க முடியலை. சில நேரங்களில் நம்முடைய சரீரத்தில் கண்டுபிடிக்க முடியாத எத்தனையோ நல்லா இருக்கிற மாதிரி இருப்பார். ஒரு சமயத்தில் ஒருத்தர் மனைவியை கூப்பிட்டு வந்தார். இவளோட என்னால் வாழ முடியாது பிரதர்னார். நான் சொன்னேன், ஏன்? அவங்கள்ட்ட என்ன குறை? அழகு இல்லையா? ஐயோ நல்ல அழகு பிரதர். சமையல் பண்ண மாட்டாங்களா? ஐயோ பண்ணுனா பக்கத்து வீட்டுக்காரங்க குழம்பு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ அருமையாக வைப்பா. வீடை துப்புர வைக்க மாட்டாங்களா? அதெல்லாம் இல்லை பிரதர். ஒரு துணியை அழுக்கு கண்ணில் பட விட மாட்டான், உடனே மடித்து துவைச்சி சுத்தமாக வச்சுருப்பா பிரதர். அப்புறம் என்ன பிரதர் பிரச்சனை? ஐயோ அது எப்படி பிரதர் சொல்லுங்கள், சொன்னால் தானே தெரியும். சமையல் பண்ணுவா பிரதர். சாப்பாடு போடுன்னா நல்லா சாப்பாடை போட்டு கூட்டு குழம்பெல்லாம் விட்டு காரி அப்படின்னு காரி துப்பிடுவா. அது எப்படி சாப்பிட்றது? தண்ணி கொண்டாந்தா நல்லா சொப்பை கழுவிட்டு கொண்டு வருவா, வரும்போது காரி அதிலே துப்பி கொண்டாந்துருவா. இந்த எச்சில் பிசாசு ஒன்று அவளுக்குள்ளே இருக்குது. எனக்கு அன்பான ஜெபம் பண்ணும்போது அது போயிடுச்சு. ஆண்டவரிடத்தில் தீராத நோய்களுக்கு மருந்துண்டு, தீராத வேதனைகளுக்கும் மார்க்கம் உண்டு. அதனால தான் அவர் பலவிதமான வியாதிகள். இன்னைக்கு வார்டில் போய் பாருங்கள், ஆஸ்பத்திரியில் என்னென்ன வார்டெல்லாம் இருக்குது நமக்கே விளங்காது. தமிழில் இருந்தால் சிலருக்கு புரியாது. நான் அன்றைக்கி போயிருக்கும்போது எனக்கே குழம்பிருச்சு. தலைக்காயம்னு எழுதியிருந்தாங்க. நாங்கிட்ட அது என்னப்பா தலைக்காயம்னா என்னது? ஹெட்டிச்சரி வார்டு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சு, ஓஹோ தலை உடஞ்சிருந்தா அதுக்குன்னு ஒரு வார்டு. ஃபயர் வார்டுனாங்க. அது என்ன ஃபயர் வார்டு? தீ பிடிச்சி வந்தவங்களுக்கு. அதே மாதிரி காலரா வார்டு, டிசென்ட்ரி வார்டு, என்னென்னமோலாம் வார்டு இருக்கு. இன்னைக்கு என்னென்ன வியாதிக்கு சொல்லவே முடியலைங்க. மனுஷனுக்கு வர வியாதிக்கு கணக்கு இருக்கா? ஒரு கணக்கில். ஒன்றுக்கு மருந்து கண்டுபிடிச்சா அடுத்து என்ன செஞ்சிருது? ஒரு வியாதி வந்துடுது. ஆனால் எல்லா வியாதிக்கும் மருந்து ஒரே ஒருத்தர் தான். அவர் பலவிதமான வியாதிகள் பிடித்த அநேகர் அவர் என்ன செய்தார்? குணமாக்கினார். வாசிங்க, ரொம்ப அழகா. பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கினார். அநேகம்
பிசாசுகளையும் துரத்தினார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவர் அறிந்திருந்தபடினால அவைகள் பேசுகிறதுக்கு அவர் இடம் கொடுக்கவே இல்லை. நைத்தரன்னா பேயை கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருப்பான், நீ எங்கேருந்து வந்திருக்க, உன் பேர் என்ன, ஊர் என்ன, இதுகிட்ட போய் நமக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு. நம்ம சொல்ல வேண்டியது என்னது, ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன சொல்லணும் தெரியுமா? அப்பால போ சாத்தானே, அப்பால போ, அப்பால போ சாத்தானே, அப்பால போ, ஆயுதங்கள் ஒன்றுமிங்கு பலிக்காது, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டேன், எனக்கு ஒன்றும் பயமில்லை, பயமில்லை. அப்பால போ சாத்தானே, அப்பால போ, அப்பால போ சாத்தானே, அப்பால போ. அதில் போய் உட்காந்து சேமம் விசாரிக்கப்படாது. இயேசு அறிந்திருந்தனால அவளை பேசவே விடலை. அவளை பேச ஒட்டாம அத்தனை சுகமாக்கினார். வாசிங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அதே சமயத்துல ஜெபம் பண்றதுக்கும் போயிடுவார். ஏன்னா அவர் எந்தெந்த வேலையில் எதை செய்யணுமோ அதை செய்வார். நமக்கு ஏற்ற வேலையில ஒத்தாசை செய்கிற தேவன். அவருடைய நாமத்தில் தான் நமக்கு சகாயம் உண்டு. நான் சொல்லல, சங்கீதம் 124:8 சொல்லுகிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய இடத்துல இருக்குன்னு இல்லை, அந்த வசனத்தை தப்பா சொல்றீங்க. திரும்ப அதை அப்படி வாசிங்க. கர்த்தருடைய நாமத்திலே நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அவருடைய நாமத்தில தான். அதனாலதான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அந்த பிள்ளைகளுக்கு ஏற்றதை செய்யாம விட்டுவாரு. நாம விசுவாசிக்கணுமே. நான் உங்களோட பேசி வர்றேன். ஒரு கட்டில் கடையா இருந்த ஒரு மனுஷனை 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. மார்க்கு 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் பாருங்க. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு கிட்ட வர முடியல. ஏன்னா அவன் திமிர்வாதக்காரன், கையை காலை அசைக்க முடியாது. அவனை தூக்கிட்டு வராங்க. 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. ஆனால் கிட்ட போக முடியல. ஆனால் அவங்களுடைய விசுவாசம் உடனே வீட்டுக்கு கொண்டு போட்டுடல. அவங்க விசுவாசம் இவனோட அவனுக்கு கூட அவ்வளோ விசுவாசம் இருந்திருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த 4 பேருக்கு இருந்த விசுவாசத்தை தான் இயேசு பார்த்தார். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, சமீபமாக வர முடியாதனால மேலே ஏறி கீழே உட்கார்ந்துருக்கவர் யாரு, போதகர். அவர் மேலே தூசி விடலாமா? படக்கூடாது. அவ்வளவு நிதானமாக பிரித்தாங்க. அப்படி திறப்பு உண்டாக்குனாங்களாம். அது கரெக்டாக கட்டில் ஜனங்கள் மேலே பற்றக்கூடாது, அவர் மேலேயும் பற்றக்கூடாது. அவருக்கு முன்னாடி என்ன செய்யணும், கிட்ட போகணும். கூட்டம் அவ்வளோ இருக்கு. ஏறி திறப்பு உண்டாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார். கட்டிலோட இறக்கிறாங்க. அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கட்டில் எவ்வளோ வெயிட்டு, அதில் கிடக்கிறவன் அங்கிட்டு இங்கிட்ட அசைஞ்சா கீழே விழுந்துருவான். கை காலை அசைக்க கூட முடியாதவன் அவன் அப்படி கட்டிலோட இறக்குறாங்களாம். அப்போ எதில் ஏறி நின்றுருக்காங்க, ஒசக்கு ஏறி நின்று தானே இறக்கியிருக்க முடியும். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, அல்லேலூயா, அதுதான் உங்க விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். விசுவாசத்தானே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். விசுவாசத்தானே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு,
சொந்தமாக்குவோம். விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வல்லமை உண்டு தேவனுடைய நாமத்திற்கு. ஆபிரகாம், அதனாலதான் ரோமர் 4:21 வாசிக்கிறோம், அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். ரோமர் 4ஆம் அதிகாரம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். 75 வயசுல கிடைச்ச 99 தான் நிறைவேறுது. 24 வருஷம் விசுவாசத்தில் வல்லவனா நின்னான்னா பாருங்களேன். 99 தான் வல்லவன். இடையில சொன்னான், இது எலியேசர் தமஸ்கூரான் என் விசாரணை கர்த்தனா இருக்கானே, இஸ்மவேலன் உமக்கு முன்பாக பிழைப்பானாக, என்னென்னமோ சொன்னார். அடியனுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கானே, என்ன தருவீர் அப்படிலாம் கேட்டான். ஆனால் அவன் எப்படி விசுவாசத்தில் வல்லவனானா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அதே 4:19 பாருங்க, 4ஆம் அதிகாரம் ரோமர் 4:19 வாசிங்க பார்க்கலாம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. நம்ம வாழ்க்கையில் அதுதான் பிரச்சனை. நம்ம விசுவாசம் எப்படி இருக்கும்? ஒரு தடவை போவோம் சோமாலேன்னா அவ்வளோதான் வந்துடுவோம். கட்டில் தூக்கிட்டு போனோம், கிட்டே போக முடியல. நாம் அதில் ஒருத்தராக இருந்தால் எப்படி வந்திருப்போம்? வாங்கப்பா, இம்பிட்டு உயரம் தூக்கி, இவ்வளோ உயரம் தூக்கி இறக்க முடியுமா? அவ்வளோ உயரம் எப்படிப்பா தூக்க முடியாது, வா போவோம், அவ்வளோதான் அவனுக்கு கிடச்சது அப்படின்ட்டு இருப்போம். ஆனால் அவங்க விடலை. திறப்பு உண்டாக்கி கட்டில் அவருக்கு நேரம் இறக்குனாங்க. இயேசு அவனை பார்க்கல, படுக்கையில் கிடந்தவனை பார்க்கல. யாரை பார்த்தாரு? அவர்கள் விசுவாசம். அந்த அவர்கள்னா யாரு? தூக்கி கொண்டு வந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்தார். இன்றைக்கு உங்க விசுவாசத்தை, என் விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நீயும் நானும் விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அநேக நேரத்தில் நமக்குள்ள வந்துடுறது என்ன தெரியுமா? அவிசுவாசம். லூக்கா 17:5 இப்படி வாசிக்கிறோம். 4:5 கூட, 17:4-5 கூட வாசிங்க. லூக்கா அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். சரி. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். நம்மளால மன்னிக்க முடியுதா? ஒரு தரத்துக்கு 2 தரத்துக்கு மேல முயற்சி பண்ணத்தான் நம்ம விசுவாசம் இருக்கா? எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அதனால தான் தோமாவை பார்த்து என்ன சொன்னார்? அவிசுவாசியாய் இராதேனார். ஆனால் பேதுருவை பார்த்து என்ன சொன்னார்? அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்டாயினார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தா நிச்சயமாக பதில் கொடுக்காமல் விடவே மாட்டார். நீங்கள் இன்னைக்கு சொல்லி பாருங்கள். எப்பேற்பட்ட நோயில் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம், எப்பேற்பட்ட பாடுகளின் மத்தியில் இருக்கலாம், எப்பேற்பட்ட வேதனையில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், எதிர்பாராத ஒரு நோயில் விழுந்து இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஐயா இதிலேருந்து என்னை விடுதலையாக்க வல்லமை உண்டுங்க. உங்களுக்கு வல்லமை உண்டுப்பா, உங்களால் கூடும், எல்லாம் கூடும். எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவீங்களான்னு கேட்பீங்களா? எல்லாம் சேர்ந்து ஒரு வரி வீட்டில் இருந்தா கூட எல்லாம் சொல்லுவீங்களா? கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களை, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க ஒரு வார்த்தை ஜெபம் பண்றீங்களா? ஏன்னா இது தடையில்லாமல் வருவதற்கு ஒவ்வொரு நாளும் தேவைகள் சந்திக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. எங்கள் சபையில் எத்தனையோ கட்டுமான பணி இன்னும் கூட கட்ட முடியல. வந்து பாருங்க, கர்த்தர் ஏவினா நீங்களும் தாங்கலாம். மதுரையில் ஒரு ஆலயம் இருக்குது, திருநெல்வேலியில் ஒரு ஆலயம் இருக்குது. எதெல்லாமோ போய் பார்க்குறீங்களே, அந்த அதிசயம் எந்த அதிசயம்? 2 கண்ணு காது தெரியாதவங்களுக்காக கர்த்தர் செய்து கொடுத்த அற்புதத்தை வந்து பாருங்கள். என்னையே பார்க்க வர வேண்டாம், எங்களை பார்க்க வர வேண்டாம், ஆண்டவர் செய்த அற்புதத்தை வந்து பாருங்கள்.
எந்த வெளிநாட்டு பணமும் கிடையாது, எந்த ஒரு மனுஷனையும் கட்டாயப்படுத்தின கிடையாது. தெருவில் பிரசங்கித்து அதன் மூலம் உருவாக்கப்பட்ட ஆலயத்தை வந்து பாருங்க. 2 கடுதிரியா மக்கள் வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்கள நான் வெறுமையாக அனுப்பக்கூடாது. வாரத்துக்கு மட்டும் கூட்டு வரைக்கும் 4000 ரூபா வேனுக்கு வாடகை கொடுக்குறோம். சாப்பிடாமல் யாரையும் அனுப்புறதில்ல. மதுரையும் சரி திருநெல்வேலியும் சரி. மதுரையில் ஒரு குடும்பத்துக்கு 4 கிலோ அரிசி கொடுத்து அனுப்புகிறேன். திருநெல்வேலியில் சாப்பாடை போட்டு கூட்டிகிட்டு வரவனுக்கு 100 ரூபா கையில் கொடுத்து அனுப்பும். ஏன்னா பார்வையில் அவங்கள கூட்டு வரும்போது கூட்டு போகணும். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்களுக்கு தங்களுக்கு அன்பானவர்களை இழந்த நினைவு நாட்கள் வரும்போது கூட உணவு கொடுக்க உதவலாம், ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், நல்ல கட்டுமான பணிக்கு உதவலாம், பார்வையற்றோர் மரித்த ஃபியூனரல் காரியத்துக்கு உதவலாம். எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. ஒருவேளை ஐயா நான் கொடுக்கலாம், எனக்கு கணக்கு வைக்கணும்னா என்கிட்ட கேளுங்க, அதுக்கு தக்க ஒரு நம்பர் உண்டு, அதையும் தாரேன். வந்து பாருங்க, கர்த்தர் ஏவினா தாங்கலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இதை செய்ய எனக்கு வல்லமையுண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கேட்ட ஒரு வார்த்தை. இன்றைக்கு யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில் மனமுடைந்து இருக்கீங்களோ உங்களை பார்த்து கேட்கிறார். இப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுவிக்க எனக்கு வல்லமை உண்டு நம்புறீங்களா? இந்த நோயிலிருந்து என்னை விடுவிக்க வல்லமை உண்டு நம்புறீங்களா? உங்க கண்ணீரை துடைக்க எனக்கு வல்லமை உண்டு என்று நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா கேட்டார். விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பாருங்க, அற்புதம் செய்வார். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் செய்யும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதிப்படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். மருத்துவமனைக்கு எவ்வளவோ செலவழித்து இனி ஒன்றும் முடியாது என்று முடிவு பண்ணின ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். நீர் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.